Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக அரசு முன்னுக்கு பின் முரணாக பட்ஜெட் தாக்கல் செய்து முறைகேடு செய்துள்ளதாக சமூக ஆர்வலர் வேதா என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதில் பல்வேறு முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடர்ந்த வழக்கு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக பேட்டியளித்த சமூக ஆர்வலர் வேதா, பட்ஜெட்டில் குறிப்பிட்டுள்ள தொகைக்கும் பல்வேறு துறைகளில் செலவு செய்யப்பட்டுள்ள தொகைக்கும் முரண்பாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்து நாட்டுடைமையாக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பட்ஜெட் ஊழல் 7,18,000 கோடி. எத்தனை கோடி? 7,18,000 கோடிக்கு ஊழல் அது ஒயிட்டில் பண்ணியிருக்காங்க. 21 to 26 பார்த்தோம்னா 7,18,000 கோடி டோட்டல் ஊழல் நாங்கள் ப்ரூஃபோட லைவாக கோர்ட் மதுரை ஹைகோர்ட்டில் போயிருக்கு அந்த வழக்கு. இது டோட்டலாக பட்ஜெட்டில் டபுள் பில்லிங் எல்லாமே. இப்போ ஜியோவில் ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா ஜியோலே டபுள் பில்லிங் போடுறாங்க. அவங்க கோர்ட்டில் இது கேட்குறோம், திணறாங்க. தம்பி கொஞ்சம் இருப்பா, நாங்கள் கமிட்டி வச்சு ஃபார்ம் பண்ணி இது ப்ரூஃப் பண்ணுறோம். 10 லட்சம் கோடி லோனு, நான் சொல்கிற ஊழல் 7,18,000 கோடி. ஆனால் தமிழ்நாடு முன்னேறிட்டு மாநிலம் நம்பர் 1 இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டாலின் என்னன்னு சொல்கிறாரு, எதுவுமே கிடையாது.